முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சட்டமன்ற தேர்தல் பரப்புரை முடிவுக்கு வர இருக்கும் நிலையில் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பல்வேறு விஷயங்களை புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் அச்சுத ராஜகோபால் நடத்திய கலந்துரையாடலை வணக்கம் அரசியலர் பகுதியில் இப்போது பார்க்கலாம். சென்ற இடங்களில் எல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கு மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அணிகள் கூட கூட தேர்தல் விறுவிறுப்பாக இருக்கத்தான் செய்யும். தேர்தல் களம் எப்படி இருக்குங்கய்யா? தமிழகத்தினுடைய தேர்தல் களம் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. இப்ப பல்வேறு இடங்களுக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான சிக்கல்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு? ஒரு 40 தொகுதிக்கு மேல் நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். சென்ற இடங்களில் எல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கு மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று தெரிகிறது. ஆட்சி மாற்றம் என்பது அவசியம் மட்டுமல்ல, அவசரம் என்று நினைக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்கள் கூட்டணியினுடைய கடமையாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இப்போ வழக்கமா தேர்தல் அப்படி எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கோ அதனுடைய முடிவுகளும் நம்முடைய எதிர்த்திருப்ப படபடப்பா வச்சிருக்கோம். முடிவுல முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படின்றத மக்கள் அடுக்கா கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தேர்தல் களத்துல முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படின்றத எந்தெந்த கட்சிகளுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் நான் தேர்தல் களத்துக்கு போன அன்றிலிருந்தே என்னால் வாக்காளர்களுடைய மனநிலையை உணர முடிகிறது. ஒரு 4 நாட்களுக்கு பிறகு உறுதியாக என்னால் உணர முடிந்தது. முதல் அணி, வெற்றி அணி அதிமுக என்டிஏ கூட்டணி தான். 2, 3, 4, 5 என்பது அவர்களுக்குள் இருக்கின்ற போட்டியை தவிர நாங்கள் முதல் அணி, வெற்றி அணி. இப்ப தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய தேர்தல் களங்கள் இருக்கு, நிறைய பிரச்சாரங்களை கடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி சந்தித்த தேர்தல் களமும் தேர்தல் பிரச்சாரங்களும் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் களமும் தேர்தல் பிரச்சாரமும் எப்படி இருக்குது, எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? நீங்க தேர்தல் களத்தை பொறுத்தவரையில அணிகள் கூட கூட தேர்தல் விறுவிறுப்பாக இருக்கத்தான் செய்யும். தொண்டர்களுடைய மனநிலையிலே வெல்லக்கூடிய உறுதியான நிலை இருக்க செய்யும். அதன் அடிப்படையிலே கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வு எல்லாம் கூடிக்கொண்டே போகும். அதைத்தான் களத்திலே பார்க்கிறோம். இறுதியான கேள்விங்க ஐயா, இப்ப இறுதிக்கட்ட பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களா இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கிட்ட நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? ஆட்சி மாற்றம் அவசியம். மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கமான செயல்பாடு தமிழகத்தினுடைய வருங்கால வெற்றி. அதன் அடிப்படையிலே அதிமுக தலைமையிலான நல்லரசு தமிழகத்திலே மலர வேண்டும். மத்திய அரசோடு ஒத்த கருத்தோடு இரு அரசுகளுடைய திட்டங்கள் 100% தமிழகத்திலே நகரம் முதல் கிராமம் வரை சேர்ந்து தமிழகம் மேலும் உயர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.